வெல்கம் டு ஈஸி கிச்சன் குக்கிங். இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் தஞ்சாவூர் மட்டன் கோலா குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து 1/2 கிலோ கொத்துக்கறி எடுத்துக்கலாம். அதாவது கைமா போன்லெஸ் எடுத்துக்கிறோம். அப்புறம் இதில் வந்து கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் காஞ்ச மிளகா, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா ஊறட்டும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோன்னா இப்படி இருக்கும். நல்லா ஒரு 30 நிமிஷம் ஊறட்டும். அப்புறம் இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு முட்டை, ஒரு கப்பு துருவின தேங்காய், அரை கப்பு பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கொத்துக்கறியில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, அது நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும். சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. அப்போ தான் நல்லா உருண்டை பிடிக்க ஈஸியாக வரும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணும். மிக்சியில் அரைக்கும் போதும் தண்ணியே ஊற்றாமல் அரைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கோலா வந்து நல்லா அந்த பால்ஸ் பார்க்கவும் நல்லா அழகாக இருக்கும். உடையாமல் அதில் கிராக் எல்லாம் விடாமல் நல்லா இருக்கும். இது ஆக்சுவலாக மிக்சியில் அரைக்கும் போது நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அப்புறம் 2 கையிலையும் எண்ணெய் தடவிக்கிட்டு இதை சின்ன சின்னதாக பால்ஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கணும். இந்த உருண்டை குழம்பு, இந்த மட்டன் கோலா குழம்பு வந்து நிறைய பேர் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் செய்வாங்க. சில பேர்லாம் இந்த கொத்துக்கறியை முதல்ல தவாவில் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் அதை வந்து பால்ஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ட்ரெடிஷ்னல் இந்த தஞ்சாவூர் ஸ்டைலில் இது கோலா குழம்புனா இந்த பச்சை கறியில் தான் உருண்டை பண்ணிவிட்டு அப்புறம் அதை வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறதோ, இல்லை குழம்புல வந்து இந்த பால்ஸே அப்படியே போட்டு அதுலேயே கொதிச்சு வரும். இதுதான் இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடு. ஸோ இந்த மாதிரி நம்ம பால்ஸ் பண்ணி வச்சுக்கணும். குழம்புக்கு இதுக்கு இடையில வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். நல்லா சுடு தண்ணியில் புளியை கொஞ்சம் ஊற வச்சிடணும். அப்புறம் இப்போ நம்ம உருண்டை பண்ண பால்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து வறுத்த கோலாக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், நமக்கு வறுத்த கோலா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்ட்டிக்கு ஸ்டார்டர்ஸாக இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். குழம்போடையும் இது வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் வறுத்த கோலா. அடுத்தது வந்து குழம்பு செய்கிறதுக்கு ஒரு நல்ல பேனில் எண்ணெய் எடுத்துக்கிறோம். 1 கப் அளவுக்கு எண்ணெய், சாரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். அப்புறம் இதில் வந்து பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு எல்லாம் தாளிக்கிறது போட்டுக்கிறோம். அப்புறம் வந்து வெங்காயம் 1 கப் எடுத்துக்கிறேன். தக்காளி 1 கப்பு. இந்த வெங்காயம் தக்காளி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ, அந்த கிரேவி குவான்டிட்டி நிறைய வேணும்னா இன்னும் நிறைய வெங்காயம், நிறைய தக்காளி சேர்த்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி காரப்பொடியும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் மூடி வைக்கிறேன். ஸோ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடும். அப்புறம் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் எடுத்துக்கிறேன். தனியா பவுடர் நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம். அந்த கிரேவி நல்லா உங்களுக்கு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி அதிக குவான்டிட்டி பண்ணுறதுக்கும். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடலாம், அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும். அப்புறம் 1 கப்பு அரைச்ச தேங்காய் பால் நான் இதில் சேர்க்குறேன். அப்போ உங்களுக்கு நல்லா குழம்பு வந்து குவான்டிட்டி ஜாஸ்தியாக வரும். நீங்கள் இன்னும் இதில் நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் குழம்பு வந்து லைட்டாக கொஞ்சம் திக்காக இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா கோலாலாம் இதில் கொதிச்சோன்னா எப்படியும் அதுவே திக்காக சுண்டிடும். அதனால கொஞ்சம் நல்லா லிக்விட் ஃபார்ம்லேயே இருக்கட்டும். இதில் வந்து நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சி இப்போ ஊற்றுறோம்.
புளி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த புளிப்பு வேணுமோ, அந்த அளவுக்கு புளி தண்ணிய நீங்க இதில சேர்த்துக்கலாம். எல்லாம் இன்னும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம், நல்லா கொதிக்கணும். அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு. உப்பு அப்புறம் நீங்க பார்த்து பின்னால இன்னும் வேணும்னா தேவைப்படுற அளவுக்கு டேஸ்ட் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம அந்த உருண்டை பிடிச்சி வச்சிருக்க கோலாவ இதில நம்ம போடுறோம். அந்த மீட் பால்ஸ இதில போடுறோம். நல்லா கொதிக்கணும். அது குக் ஆயிடுச்சுன்னா, தானா அந்த பால்ஸ் எல்லாம் மேல மிதக்கும். அத வச்சே நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். நல்லா ஒரு 15 to 20 மினிட்ஸும் நீங்க நல்லா கொதிக்க விடலாம். ஏன்னா, நம்ம வந்து பச்சை கறிய இதில பால்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ, அவ்வளோதான் நம்மளோட குழம்பும் ரெடி. நம்மளோட இது வறுத்த கோலாவும் ரெடி. பாருங்க, வறுத்த கோலா. அப்புறம் குழம்பும் நமக்கு ரெடி. நல்லா சாதத்தோட சாப்பிட்றதுக்கு இந்த குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு.